கடைசியா லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய அந்த 4வது பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் போன வருஷம் சிஎஸ்கேல மிட் சீசன் ட்ரையல் அட்டன் பண்ணாரு. இந்த வருஷம் கேரளா கிரிக்கெட் லீக்ல போட்டு அசத்துன ஒரு பிளேயர், நானும் ரொம்ப ஹைப் பண்ண ஒரு பிளேயர், சல்மான் நிசார். அவர் தான் வந்து அட்டன் பண்ணிருக்காரு. இனிஷியல் இம்ப்ரெஷன் சல்மான் நிசார் இஸ் கிளியர்லி இம்ப்ரெஸ்டுங்க. ஏன்னா வந்து அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்துச்சு. இவருமே கொஞ்சம் ஃபினிஷிங் ரோல் மாதிரி தான் பாத்துருக்காங்க டீம். அண்ட் இது வந்து முன்னாடி கன்வே பண்ணியிருந்திருக்காங்க போல சல்மான் நிசார். அதனால தான் சல்மான் நிசார் கேரளா கிரிக்கெட் லீக்ல வந்து கொஞ்சம் லோவர் டவுன் தி ஆர்டர்ல வந்து ஆடி இருந்தாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஏன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் மிடில் ஆர்டர்ல வந்து ஆடுவாரு, இன்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ற மாதிரி ஆடுவாரு. பட் இந்த தடவை வந்து ஒரு 16th ஓவர்ல எல்லாம் நிறைய தடவை இறங்கினாரு ஒரு 2-3 மேட்ச்ல. அண்ட் வந்து அடிக்கவும் செஞ்சார். அப்படின்றப்போ ஹிஸ் ரோல் மைட் பி ஒரு ஃபினிஷரா வந்து மேபி அவருக்கு ரோல் டிஃபைன் பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கே எடுத்தாங்க அப்படின்னா சல்மான் நிசார் வில் பி தட் இந்தியன் ஃபினிஷர் வி ஆர் லுக்கிங் ஃபார். பவுலர் வந்து ஒருத்தர் வந்து இருந்தாரு. அவர் வந்து போன டிஎன்பிஏல ரொம்ப அசத்தன ஒரு பவுலர். ஸோ அவரு சொல்லணுன்ற அவசியம் இல்லை, கண்டிப்பா எல்லா டைமண்ட்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதுல ஒரு டீம் வந்து சிஎஸ்கே. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எசக்கி முத்து ஃப்ரம் அதே டீம் தான், திருப்பூர் தமிழன்ஸ். டிராஃபி அடிக்கிறதுக்கு ஒன்று முக்கியமான ரீசனா இருந்தார் போன வருஷம் ஃபார் ஐ டீம் திருப்பூர் தமிழன்ஸ். அவர் வந்து இந்த தடவை சிஎஸ்கே ட்ரையல்ஸ்ல நான் ஸ்பாட் பண்ணேன். ஆனா அவர் மட்டும் இல்லாம சாய் கிஷோர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, டேய் எப்படிதாலும் பால் போட சொல்லி கூப்பிடுவானுங்க, எடுத்தா கூட அவனை உட்காரதான் வைப்பானுங்க, போவாதா அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, அப்புறம் இன்னொருத்தரவும் இருந்தாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ் ஆம்பரிஷ். அவர் வந்து டே 1 அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. எங்க போனாருன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது இந்தியாவோட அண்டர்-19 சீரிஸ் வந்து ஆரம்பிக்க போது அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா அண்டர்-19. ட்ரக்ன ட்ரையல்ஸ் முடிச்சுட்டு கிளம்பி ஃபிளை பண்ணி ஆஸ்திரேலியா போயிட்டாருன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது. அது வந்து கரெக்டா தான் இருக்கும், தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அவருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆல்ரவுண்டர், ஆக்சுவலி பவுலிங் ஆல்ரவுண்டர் கூட இல்ல, ப்ராப்பரா பேட்டிங் ஆடுவாரு, ப்ராப்பரா பவுலிங் போடுவாரு. நம்ம ஹர்திக் பாண்டியா மாதிரி, ராஜங்கட் பாவா மாதிரி. சரிங்களா?